நடைமுறையில் கொண்டு வரோம். அதை விட போராட பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு உடனடியாக நாங்கள் அபிவிருத்தி வேலைகளை செய்வோம். அவர்களுக்கு காணிய வீட்டை மின்சார வசதியை அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை தொழிலை கொடுக்க இதுவரைக்கும் ஒன்றக்கூடிய அவர்கள் செய்யல. ஆகவே இந்த அரசாங்கம் ஒரு இனவாதத்துக்கு பின்னால இன்றைக்கு பௌத்த மகா சங்கத்தை பிடிச்சு தொங்கிக் கொண்டிருக்கிற அனுருகுமார். ஆகவே இவர் ஒரு மிகப்பெரிய பொய்யர். ஆகவே இவர் நீண்ட காலத்துக்கு ஆட்சியை செய்ய முடியாதுன்றதை நாங்கள் தெளிவாக சொல்றோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளுக்காக எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் என்ன வெறுமனே அரசியல்வாதிகள்கிட்ட இந்த கோரிக்கைகளை கொண்டே கொடுக்காமல் தமிழ் இளைஞர்கள் தமிழ் மக்கள் இறங்கி வீதிக்கு இறங்கி போராடணும்ன்றதை நான் தெளிவாக சொல்லுவேன். சிங்களத்தினுடைய உண்மை முகம். அதாவது அவர்கள் தங்களுடைய தேசியவாதத்திலிருந்து தங்களுடைய பௌத்த மதத்திலிருந்து என்றைக்குமே விலகிக் கொள்ள மாட்டார்கள். அண்மையிலே ஒரு பௌத்த துறவிகள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் போதை வஸ்து கொண்டு வருகின்றனர். அத்துடன் பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டனர். இந்த விடயங்களுக்காக பௌத்த குருமார்கள் கைது செய்யப்பட்ட போது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்கா ஒரு விடயத்தை சொன்னார். பௌத்த துறவிகளை காவியுடையிலே கைது கொண்டு செல்வதை என்னுடைய மனம் தாங்கவில்லை. அவர்களுக்கு ஒரு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். உங்களுக்கு தெரியும், கையெட்டியிலே அதே காவியுடைய அணிந்த எங்களுடைய வேலன் சுவாமிகள் அதற்கு மத்தியிலே அவர் அடித்து உடைத்து வாகனத்திலே ஏற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது எவருடைய மனமும் அங்கு நோகவில்லை. எவர்களும் அவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு அறிக்கைகளும் விடவில்லை. இதிலிருந்து ஒன்றை தெளிவாக கொள்ள வேண்டும். இந்த இலங்கை தேசியவாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் கூறுவதைத்தான் இந்த மண்ணிலே நடத்தும். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு சங்கீதனுடைய கைது. ஆகவே இந்த கைது கண்டிக்கப்பட வேண்டும். சங்கீதம் விடுதலை செய்ய வேண்டும். எங்களுடைய படைப்பாளிகளுடைய படைப்பாற்றலை நாங்கள் மேற்கொண்டு செல்வதற்கு நாங்கள் என்றைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். அவர் ஒரு பாடல் பாடியது ஒரு குற்றம் என்று சொல்லி சொன்னால், சிங்கள தேசத்தில் இருக்கின்ற சிங்கள பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு சட்டமும் தமிழ் மக்கள் மீது இன்னும் ஒரு சட்டத்தையும் பாய்ச்சுகின்றது. முள்ளிவாய்க்காலினுடைய வெற்றி விழா கொண்டாடப்படுகின்ற பொழுது ராணுவம் சார்ந்து அவர்களுடைய வெற்றி திட்டங்கள் சார்ந்த பாடல்கள் ஒழிக்கப்படுகின்றது. அவற்றையெல்லாம் அவர்கள் இசைத்துக் கொண்டு எங்கள் மீது எங்கள் இடம் மீது எங்களுடைய உறவுகளை கொத்து கொத்தாக கொலை செய்திருக்கிறார்கள். அந்த வழிகளையும் அந்த வேதனைகளையும் நாங்கள் பாட முடியாது, பேச முடியாது என்று சொல்லி சொன்னால், எங்களை அழித்தவர்கள் சிங்களவர்கள். எங்களை அழித்தது இந்த நாட்டினுடைய ராணுவம். எங்களுடைய உறவுகளை கொத்து கொத்தாக கொலை செய்தது இந்த ஸ்ரீலங்கா அரசு. ஆகவே அந்த ஸ்ரீலங்கா அரசு வெற்றி என்கின்ற போர்வையில் சிங்கள மொழியில் அந்த பாடல்களை பாடுகிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு சவாலாக நாங்கள் பாடல் பாடுவதற்கு முனையவில்லை. எங்கள் மனதில் எங்கள் குழந்தைகளை நீங்கள் எவ்வாறு குத்தி கொலை செய்தீர்கள் என்பதை எழுத்தாளர்கள் எழுத முற்படுகிறார்கள். எங்களுடைய இனம் பட்ட துன்ப துயரங்களை எழுத்து மூலம் புத்தகங்களாக வெளியிட முற்படுகிறார்கள். அதே போன்று இளைஞர்கள் பாடல் வழியாக முற்படுகின்றார்கள். தமிழர்களுடைய மரபு, அவர்களுடைய வீரம் உலகப்பந்திலேயே எந்த இனத்திற்கும் இல்லாத அளவிற்கு வீரம் இருக்கிறது. ஒரு தமிழனை பேச சொன்னால் அல்லது ஒரு தமிழன் பாட்டு பாடுவதாக இருந்தால் அவனுடைய வீரத்தை விட்டு பாட முடியாது. ஏனென்றால் ஒரு வீரம் சொரிந்த ஒரு இனம் தமிழினம். அது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி, எங்களுடைய புறநானூறு அகநானூறுகளாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்திலேயுமே எங்களுடைய இதிகாசங்கள் தொடக்கம் நாங்கள் ஒரு வீரமான இனம், வீரம் சொரிந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஒரு பாட்டை பாட முடியாதவர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லி சொன்னால், அப்படியான ஒரு மனித வாழ்வு இந்த காலப்பகுதியில் தேவைப்படுகிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது. சிங்கள தேசம் அனுர அரசு ஏதோ செய்யும் என்கின்ற மமதையில் எங்களுடைய மக்களும் அவருக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறார்கள். அவருடைய மேடைகளில் அவரும் அந்த பாடல்களை ஒழிக்கப்பட்டிருக்கின்றார். அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்றுதான் இந்த ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் இந்த அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய எழுத்தாளர்களையும் எங்களுடைய பாடல்களையும் பாடுகின்ற பாடகர்களையும்
கைது செய்கின்ற எண்ணத்திலேயே இன்று தீவிரமாக செயற்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். எங்களுடைய எழுத்தாளர்கள் சுதந்திரமாக எழுதுவதற்கு, புத்தகங்கள் வெளியீடு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். எங்களுடைய கலைஞர்கள் பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும். ஆகவே சிங்கள தேசத்துக்கு ஒரு நீதியும் தமிழ் தேசத்துக்கு ஒரு நீதியும் இல்லாமல் சமமாக இந்த அரசு நடக்குமாக எண்ணம் தமிழ் மக்கள் மத்தியில் இப்போது இல்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் எந்த சட்டத்தை நீக்குவோம் என்று சொன்னார்களோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய கலைஞர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடலில் பெரிதாக எதுவும் இல்லை. ஒரு பாடல் பாடித்தான் விடுதலை புலிகளை உருவாக்க முடியும் என்று சிங்கள அரசு இன்றும் கனவு காணுகின்றது என்று சொல்லி சொன்னால் அவர்களுடைய எண்ணம், அவர்களுடைய சிந்தனை எங்களுடைய பிரச்சனையை இப்போதைக்கு தீர்ப்பதற்கு அவர்கள் இன்னும் முன்வரவில்லை. ஆகவே இந்த பிரச்சனையை, எங்களுடைய தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்பட்டு தமிழ் மக்கள் ஒரு சுதந்திரமாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏற்படுத்தாத வரை எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய வரலாறுகளை எழுதத்தான் போகிறார்கள். அவர்கள் தங்களுடைய வெளிகளை பாடல்களாக பாடத்தான் போகிறார்கள். ஆகவே இவர்கள் பாட வேண்டுமாக இருக்குமோ, அல்லது எங்களுடைய மனித சுதந்திரமாக வாழ வேண்டுமா, அல்லது இந்த இளைஞர்கள் இதை செய்ய வேண்டும் என்பதை சிங்கள தேசம் தீர்மானிக்க முடியாது. நாங்கள் கேட்பது எல்லாம் உங்களை போன்று நாங்களும் இந்த பூமியிலே சுதந்திரமாக வாழ ஆசைப்படுகின்றோம். நாங்கள் ஒரு பாட்டு பாடிய ஒரு குற்றத்துக்காக இன்று சங்கீதன் என்கின்ற எங்களுடைய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் மிக விரைவிலே விடுதலை செய்யப்பட வேண்டும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி நீங்கள் அனைவரும் அவருடைய விடுதலைக்கு முன்னின்று உழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அரசாங்கத்திலே இப்போ உள்ள மிகப்பெரிய ஒரு தேவை ஒன்று இருக்கு. அரசாங்கம் வந்து பொருளாதாரத்தில் விழுந்துச்சுது. அப்போ கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு இளைஞருடைய பணம் போய் இப்போ மீள திரும்ப குறைஞ்சிருக்கு. ஆகவே பொருளாதார ரீதியாக விழுந்ததை மட்டுமில்லை, சிங்கள மக்களை ஏமாற்ற வேண்டிய தேவையும் அரசாங்கத்துக்கு இருக்குது. அதே நேரம் சிங்கள இனவாதிகளை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இப்போ நான் இருக்கிற ஒரு பாலியல் வழக்கில் வந்து ஒரு பௌத்த துறவி கூடி அங்கே கைது செய்யப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஆகவே நிறைய பிரச்சனைகளை திசை திருப்ப வேண்டிய தேவை அரசாங்கத்துக்கு இருக்குது. அதை விட மஹிந்த ராஜபக்சாக்களை எதிர்க்கிறோம் என்ற போர்வையிலையும் அல்லது அவர்களுடைய எழுச்சியை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வந்து அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனூடாக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கையை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இலங்கை சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இவர்கள் நிறைய விடயங்களை மறைப்பதற்காக இனவாதம் பேச முற்பட்டிருக்கிறார்கள் ஒரு இடதுசாரி அரசு. அதுதான் உண்மை. ஆகவே அதனூடாக தங்களை காப்பாற்றிக் கொள்றது, தன்னுடைய அரசை காப்பாற்றிக் கொள்வதற்கான தமிழ் மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றவில்லை. அதை விட தமிழ் மக்கள் நம்பி வாக்களித்த எங்களுடைய 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றார்கள். ஆனால் ஒரு சிலரை தவிர குறைஞ்சபட்சம் வாய் கூடி திறக்கிறார்கள் இல்லை. தமிழ் மக்கள் வாக்களித்து தமிழ் மக்களுடைய தேவைக்காக போயிருக்கிறவர்கள் இனவாதத்துக்காக இன்றைக்கு முண்டு கொடுத்து கொண்டிருக்கிற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த நிலைமை மாறணும் என்றதுதான் எங்களுடைய கருத்து. அரசாங்கம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக எங்களை பலிக்கடாகிறார். இது தொடர்ச்சியாக அத்தனை, அதாவது ஜேஆர் உட்பட அத்தனை இனவாத அரசுகளும் இதைத்தான் செய்து வந்தது. அதைத்தான் இந்த ஜேபி அரசாங்கமும் செய்யும். அவமானப்படுத்தப்படுகிறோம் என்றும் கோபம் கொள்ளும் வகையில் குறித்த இளைஞரின் கைது நிகழ்ந்திருக்கிறது. இதனால் ஒரு சமூகத்தின் இசை பண்பாடு மாத்திரமன்றி தனிமனித அடிப்படை மாண்புகளும் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது.
உலக சமூகங்கள் அனுபவிக்கின்ற நவீன நாகரிகத்தின் அடிப்படை இயல்புகளான எழுத்து, இசை, மொழி, உணர்வு, சிந்தனை ஆகிய உணர்வுகளின் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டிருப்பது கட்டமைக்கப்பட்ட தமிழின படுகொலையில் நூதனமும் நுணுக்கமும் வாய்ந்த புதிய உத்திகளாக வெளிப்படுத்தப்பட்டு நிற்கிறது. உலக சமூகத்தின் முற்றத்தில் இலங்கை தீவுக்கு சமத்துவமும் சமவாழ்வு என்றும் கண்ணியமும் காருண்யம் என்றும் தமது அரசியல் அறம் என்றும் பறைசாற்றுகின்ற இலங்கையின் புதிய அரசு பயங்கரவாத தடை சட்டத்தை மீளப்பெறப் போவதாகவும் உலகம் விரும்பும் புதிய அணுகுமுறைகளை கைக்கொள்ளப் போவதாகவும் அறிவித்து வந்தது. உலகத்தை இன்று அது ஏமாற்றி இருக்கிறது. இது கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கள இனவாத ஒடுக்குமுறை மனோபாவத்தின் தொடர்ச்சியே அன்றி வேறில்லை என்பதை உலக சமூகத்திற்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்தி இருக்கிறது. தமிழ் பேசும் நிலவழி சமூகத்தின் நில உரிமை, மத உரிமை, மொழி உரிமை, ஆளும் உரிமை என்பவற்றின் மீது நேரடி ஒடுக்குமுறைகளை மேற்கொண்டு வந்த சிங்கள இனவாத அரசு தற்போது தமிழர்களின் கூட்டு பண்பாடு மீதும் பாரம்பரியங்கள் மீதும் படைப்பாளிகள் கலைஞர்கள் மீதும் படைப்புகள் பாடல்கள் மீதும் தனது ஒடுக்குமுறை கருவியாக பயங்கரவாத தடை சட்டத்தினை ஏவிவிட்டிருக்கிறது. இத்தகைய கொடூர முயற்சி மூலம் இன ரீதியான வஞ்சிப்புகளை தொடர்வதும் இளைய சமுதாயத்திடம் ஆவேச உணர்ச்சி நிலையை தூண்டுவதும் அமைதியின்மையை ஊக்குவிக்கவும் இந்த அரசு வேண்டுமென்றே செயற்படுவது வெட்ட வெளிச்சமாகிறது. இவற்றைத்தான் எழுத வேண்டும் என்றும் இதனைத்தான் பாட வேண்டும் என்றும் கட்டளையிடுவதற்கு பயங்கரவாத தடை சட்டம் கருவியாக கொள்ளப்படுவது இலங்கை தீவில் இன அமைதியையும் சம உரிமையும் ஏற்பட வாய்ப்பில்லை என்பதை உணர்த்தி இருக்கிறது. எனவே சர்வதேச சமூகத்தின் பங்கு பெற்றுதல் இன்றி இலங்கை தீவில் தமிழ் தேசிய இனம் உருத்துக்களோடு உயிர் வாழ முடியாத அவல நிலையை உலகம் புரிந்து கொண்டு தலையீடு செய்யவும் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்கவும் கைது செய்யப்பட்ட இசைப்பாடகர் சங்கீதனை உடன் விடுதலை செய்யவும் இலங்கை அரசின் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களையும் உலக தலைவர்களையும் முன்வர வேண்டும் என்று தமிழ் மக்களின் சார்பில் கிளிநொச்சியிலிருந்து அழைப்பு விடுக்கின்றோம். நன்றி. இந்த போராட்டம்